வணக்கம் நேர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இசெட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாருதி சுசுகி ஆல்டோ கேட்டன் விஎக்ஸ்ஐ வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக் கார் கேட்டகரியில இந்த ஆல்டோ கேட்டன் வருது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரிலையபிள், ஃபியூல் எக்கனாமிக் மற்றும் ஃபிளெக்சிபிளான டிரைவிங் இருக்கிற மாதிரி வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமா இந்த ஆல்டோ கேட்டனை செலக்ட் பண்ணலாம். பழைய ஆல்டோ கேட்டன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஆல்டோ கேட்டனுக்கு மைலேஜ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரோலுக்கு 24.90 கிலோமீட்டர் மைலேஜும், சிஎன்ஜிக்கு 33.85 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கிற மாதிரி என்ஜினை டியூன் பண்ணியிருக்கிறாங்க. மாருதியோட பாப்புலரான கே சீரிஸ் டுவெல் ஜெட் டுவெல் விவிடி என்ஜின் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. 15+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அடிஷனலா இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. மாருதியோட ஃபேமஸான ஹெட்டெக்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த ஆல்டோ கேட்டனையும் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. பழைய ஆல்டோ கேட்டன் கூட கம்பேர் பண்ணும்போது டிசைன் ஃபீச்சர்ஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மற்றும் ஃபியூல் எக்கனாமிக் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புதிய ஆல்டோ கேட்டன்ல ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பரான சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. யூசரோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி மொத்தம் 4 வேரியண்ட்ல அவைலபிளா இருக்குது. ஸ்டாண்டர்ட், எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ மற்றும் விஎக்ஸ்ஐ பிளஸ் இந்த மாதிரி 4 வேரியண்ட்ல இந்த ஆல்டோ கேட்டன் அவைலபிளா இருக்குது. சிஎன்ஜி ஃபியூல் ஆப்ஷன் பொறுத்தவரையில எல்எக்ஸ்ஐ மற்றும் விஎக்ஸ்ஐ இந்த 2 வேரியண்ட்ல மட்டும் அவைலபிளா இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா விஎக்ஸ்ஐ மற்றும் விஎக்ஸ்ஐ பிளஸ் இந்த 2 வேரியண்ட்ல மட்டும் கொடுக்குறாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷனை மாருதி ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏஜிஎஸ்னா ஆட்டோ கியர் ஷிஃப்ட் டெக்னாலஜி. இதை தான் மாருதி ஷார்ட்டா ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிட்டி டிரைவுக்கு ஏத்த மாதிரி ஒரு காம்பேக்ட் சைஸ்ல ஹை ஃபியூல் எஃபிஷியன்சியோட ஒரு ப்ராப்பரான காம்பேக்ட் வெஹிக்கிளா மாருதி இந்த ஆல்டோ கேட்டனை மார்க்கெட்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்டோ கேட்டனோட பிரைஸும் ரொம்பவே கம்மியா தாங்க இருக்குது. இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் வீடியோவோட லாஸ்ட்ல நான் சொல்றேன். பைக்குக்கு ரீப்ளேஸ்மெண்டா எனக்கு ஒரு காம்பேக்ட் சைஸ்ல கார் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க கூட இந்த ஆல்டோ கேட்டனை செலக்ட் பண்ணலாம். ஸ்போர்ட்டிவான 7 கலர் ஆப்ஷன்ஸும் இந்த வண்டிக்கு அவைலபிளா இருக்குது. மெட்டாலிக் சிஸ்லிங் ரெட், மெட்டாலிக் சில்கி சில்வர், மெட்டாலிக் கிரானைட் கிரே, பிரீமியம் எர்த் கோல்ட், மெட்டாலிக் ஸ்பீடி ப்ளூ, சாலிட் ஒயிட் மற்றும் பியூர் மிட்நைட் பிளாக் இந்த மாதிரி 7 கலர் ஆப்ஷன்ஸ்ல இந்த ஆல்டோ கேட்டன் அவைலபிளா இருக்குது. டுவெல் ஃப்ரண்ட் ஏர்பேக் மற்றும் ஏபிஎஸ் வித் இபிடி ஃபீச்சரும் பேஸ் வேரியண்டான ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ஸ்போர்ட்டிவான ஹனிகாம் ஃப்ரண்ட் கிரில் டிசைன், பெப்பி ஸ்டைல் ஹெட்லாம்ப்ஸ், ட்ரெண்டி ரியர் காம்பினேஷன் லேம்ப், ஹனிகாம் ஃபுல் வீல் கவர்ஸ் இது எல்லாமே இந்த வண்டியோட ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸா இருக்குது. காம்பேக்ட் சைஸ்ல இருக்கிறதுனால டிரைவிங்க்கு ஏத்த மாதிரி ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டியும் இந்த ஆல்டோ கேட்டன்ல கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இந்த ஆல்டோ கேட்டன் இருக்கும். டெய்லி சிட்டி யூசேஜ் மற்றும் ஷார்ட் டிரைவிங், லாங் டிரைவிங்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிளான டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் பிரைஸ்ல லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மற்றும் லோ ரன்னிங் காஸ்ட்ல கிடைக்கிற ஒரு பெர்ஃபெக்டான ஃபேமிலி காரா இந்த ஆல்டோ கேட்டன் இருக்குது. இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்குது. டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ பிளஸ் வேரியண்ட்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்லயும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட் ஒரு மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேரியண்டாகவும் இருக்குது. எனக்கு காரை வாங்கி அப்படி மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்ல ஈஸியா பண்ணிக்கலாம். காம்பேக்ட் சைஸ்ல இருக்கிறதுனால டைட்டான ஸ்பேசஸ் மற்றும் க்ரௌடான ஸ்ட்ரீட்ல கூட வண்டியை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்க போறேன், இப்பதான் டிரைவிங் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த வண்டியை வாங்கி ஈஸியா டிரைவ் பண்ணலாம். ஏன்னா ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி இந்த வண்டியில கிடைக்குது. காம்பேக்ட் ஹெட்ச்பேக் கேட்டகரியில கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆல்டோ கேட்டன் ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். நிறைய கார் மேக்கர்ஸ் அவங்களோட ஸ்டார்டிங் லெவல் காரை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. மாருதி மட்டும்தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட என்ட்ரி லெவல் கார்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இந்த டைப்ஸ் கார்களை மாருதியில வாங்குறது கன்சியூமருக்கு இன்னும் ஒரு கிரேட்டான சாட்டிஸ்பிகேஷனா இருக்கும். பவர் ஸ்டீரிங் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியண்டான ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் பவர் ஸ்டீரிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர் ஃபீச்சரும் இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்ல அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியண்டான ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்ல இந்த ஃபீச்சர் அவைலபிளா இல்லை. அசசரி சாக்கெட் ஃபீச்சரும் விஎக்ஸ்ஐ மற்றும் விஎக்ஸ்ஐ பிளஸ் வேரியண்ட்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காம்பேக்ட் வெஹிக்கிளா இருக்கிறதுனால பார்க்கிங், ஹேண்ட்லிங் மற்றும் டிரைவிங் ரொம்பவே சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க.
5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த ஆல்டோ கேட்டன் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். ரிமோட் அப்ளிகேஷன் மற்றும் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ மற்றும் வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இல்லை. டாப் வேரியண்டான VXi Plus வேரியண்ட்டில் தான் இந்த 2 ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரையில் 2 ஸ்பீக்கர் ஆப்ஷன் இந்த VXi வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. 4 ஸ்பீக்கர் ஆப்ஷன் VXi Plus வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி பேசிக் ஃபீச்சரில் இருந்து டாப் ஃபீச்சர் வரைக்கும் எல்லாமே இந்த VXi வேரியண்ட்லேயே கிடைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால தான் இந்த VXi வேரியண்ட்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். VXi Plus வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது சில்வர் ஆக்சென்ட் இன்சைடு டோர் ஹேண்டில், சில்வர் ஆக்சென்ட் ஆன் ஸ்டீரிங் வீல் மற்றும் சில்வர் ஆக்சென்ட் ஆன் சென்டர் கார்னிஷ் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த VXi வேரியண்ட்டில் கிடைக்கிறது இல்லை. டெய்லி யூசேஜ் மற்றும் சிட்டி பர்பஸ்க்கு ஒரு காம்பேக்ட் சைஸில் செகண்டரி கார் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்க கூட இந்த ஆல்டோ கேட்டனை செலக்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் பொறுத்தவரையில் பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. CNG வேரியண்ட்டுக்கு மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்டான ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஹனிகாம் ஃப்ரண்ட் கிரில் டிசைன் இந்த புதிய ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மால் காம்பேக்ட் காராக இருந்தாலும் இந்த ஃப்ரண்ட் கிரில் டிசைன் ஒரு மினி காம்பேக்ட் SUVக்குள்ள ஃப்ரண்ட் லுக்கை இந்த ஆல்டோ கேட்டனுக்கு எடுத்து கொடுக்குது. ஒரு பவர்ஃபுல்லான பெப்பி ஸ்டைல் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் லைட்டும் இந்த ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு உள்ளேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டட் டர்ன் இண்டிகேட்டரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் பம்பரோட சென்டரில் சுசுகியோட லோகோவை ரொம்ப போல்டாக தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோவோட 2 சைட்லையும் ஒரு சில்வர் குரோம் கார்னிஷும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசெண்டான ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் டிசைன் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. என்ஜினுக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட் கிரில்லோட ஓப்பனிங்கும் ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு டீசெண்டான சைஸில் ஏர் டேமும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஏர் டேமுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு ஸ்கிட் பிளேட் டிசைனும் கொடுத்துருக்காங்க. இது வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்து காட்டுது. பழைய ஜென் ஆல்டோ கேட்டன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் ஆல்டோ கேட்டனுக்கு டிசைன் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் அசம்பிளிங் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஹூட் டிசைனும் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டைலிஷான மற்றும் ஸ்போர்ட்டிவான ஹூட் டிசைன் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. ஹூட்லையும் ஒரு ப்ராப்பரான கேரக்டர் லைன்ஸும் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். வைடரான விண்ட்ஸ்கிரீனும் இங்க அவைலபிளா இருக்குது. 2 வைப்பர் வித் சிங்கிள் வாஷர் ஃபீச்சரோட இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. வாஷர் பொறுத்தவரையில ஹூட்டோட சென்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கு ஒரு ப்ராப்பரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த விண்ட்ஸ்கிரீனை ரொம்பவே லார்ஜா கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரூஃப் மேலையும் ரூஃப் லைன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். ரூஃப் ஆண்டனா ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. ஸ்டாண்டர்ட் மற்றும் LXi வேரியண்ட் தவிர மற்ற 2 வேரியண்ட்டுக்கும் இந்த ரூஃப் ஆண்டனா ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஓவரால் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பெட்டரான வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இந்த VXi வேரியண்ட் இருக்குது. வண்டியோட பாடி சைட்லையும் பார்க்குறதுக்கே பெட்டராக இருக்கிற மாதிரி ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ட்ராக்கிங் ஃபோர்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஏரோடைனமிக் பர்பஸுக்கும் இந்த ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பீடு சென்சிங் ஆட்டோ டோர் லாக் மற்றும் சென்டர் லாக்கிங் ஃபீச்சரும் இந்த VXi வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. இம்பாக்ட் சென்சிங் டோர் அன்லாக் ஃபீச்சரும் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஹை ஸ்பீட் அலர்ட் ஃபீச்சரும் இந்த VXi வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் சீட் பெல்ட் ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் ஃபீச்சரும் இந்த ஆல்டோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஃபெண்டர் பிளேஸ்டு டர்ன் இண்டிகேட்டரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். பிளாக் கலர்டு ORVM ஃபீச்சரும் இந்த VXi வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. மிரரோட பொசிஷன் பொறுத்தவரையில் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாடி கலர்டு டோர் ஹேண்டில் ஃபீச்சரும் இந்த VXi வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. டிரைவரோட டோருக்கு மற்றும் மேனுவல் கீ லாக் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஃப்ளாட் டைப் டோர் ஹேண்டில் தான் இந்த ஆல்டோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்டான ஸ்டாண்டர்ட் மற்றும் LXi வேரியண்ட்டுக்கு மட்டும் பாடி கலர்டு டோர் ஹேண்டில் ஃபீச்சர் கிடைக்கிறது இல்லை. மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த பாடி கலர்டு டோர் ஹேண்டில் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது.
ஃப்ரண்ட் வீலோட டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஆல்டோவுக்கு ஒரு 145/80 R13 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில மேக்பர்சன் ஸ்டட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும், ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி ஹனிகாம் ஃபுல் வீல் கவர் ஃபீச்சர் தான் இந்த VXi வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில டார்சன் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் வண்டியோட ரியர் வீலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு காம்பேக்டான ஸ்பேசியஸான ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆல்டோ K10 ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். வண்டியோட அண்டர் பாடியில எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஆல்டோ K10ஓட அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்க கிளியரா பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் சிஸ்டம் மற்றும் மஃபலரோட சிஸ்டமும் நம்ம இங்க பார்க்க முடியும். டார்சன் பீம் சஸ்பென்ஷனோட காயில் ஸ்ப்ரிங்கும் நம்ம இங்க பார்க்கலாம். வண்டியோட ரியர்லையும் பார்க்கறதுக்கு பெட்டரா இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் தான் இந்த ஆல்டோ K10க்கு கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்டட் ஆண்டனா ஃபீச்சரும் இந்த VXi வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியண்டான ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் மற்றும் LXi வேரியண்ட்டுக்கு ரூஃப் மவுண்டட் ஆண்டனா ஃபீச்சர் கிடைக்கிறது இல்ல. ரிமோட் பூட் டோர் ஓபன் ஃபீச்சரும் ஆல்டோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் பொறுத்தவரையில டாப் வேரியண்டான VXi பிளஸ் வேரியண்ட்ல தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட் ஃபீச்சரும் ஆல்டோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஸ்கிரீனும் ரொம்பவே லார்ஜா இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. டிரைவருக்கு ஒரு பெட்டரான ரியர் வியூ விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த ரியர் விண்ட்ஸ்கிரீனும் ரொம்பவே வைடரா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ப்பான டிசைனும் இந்த ஆல்டோவோட பூட் டோருக்கு கொடுத்துருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். ஸ்டைலிஷான ட்ரெண்டி ரியர் காம்பினேஷன் லேம்பும் இந்த ஆல்டோ K10க்கு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டட் டர்ன் இண்டிகேட்டரும் இந்த காம்பினேஷன் லேம்ப் உள்ளேயே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்டோ K10ஓட பேட்சிங் பூட் டோரோட லெஃப்ட் சைட் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பூட் டோரோட சென்டர்ல சுசுகியோட லோகோவை போல்டா தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேனுவல் கீ லாக்கோட ப்ரொவிஷனும் இந்த பூட் டோர்ல பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். ஓல்டு ஜென் ஆல்டோ கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் ஆல்டோவுக்கு டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்டான ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ஃபீச்சரும் ஆல்டோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. வைடரான ரேஞ்சில் கவர் ஆகிற மாதிரி 2 பவர்ஃபுல்லான ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த ஆல்டோ K10க்கு கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஹேட்ச்பேக் வெஹிக்கிளாக இருந்தாலும் பூட் ஸ்பேஸ் பொறுத்தவரையில் ரொம்பவே பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இந்த ஆல்டோ K10 டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பூட் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ரிமோட் ஃபியூல் லிட் ஓப்பன் மற்றும் ரிமோட் பேக் டோர் ஓப்பன் இந்த 2 ஃபீச்சரும் ஆல்டோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு சஃபிஷியண்டான பூட் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த ஆல்டோ K10 டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 214 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இந்த வண்டிக்கு அவைலபிளா இருக்குது. சிஎன்ஜி வேரியண்ட் பொறுத்தவரையில் இதை விட கம்மியான பூட் ஸ்பேஸ் தான் சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பூட் லிப்பும் ரொம்பவே ஹைட்டா இல்லாம ஒரு நார்மலான ஹைட்ல தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மல்டி பர்போஸ் மற்றும் பர்சனல் பர்போஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாலிடான இன்டீரியர் மெட்டீரியல்ஸ் தான் இந்த ஆல்டோ K10க்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்மால் ஹேட்ச்பேக் வெஹிக்கிளாக இருந்தாலும் ஒரு பெட்டரான பூட் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி ஆப்டிமைஸ்டு இன்டீரியர் டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் பார்சல் ட்ரே ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான VXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு சாலிடான பூட் மேட்டும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த பூட் மேட்டுக்கு கீழே தான் ஸ்பேர் வீலும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில் சைஸ் ரிடக்ஷன் இல்லாமல் 13 இன்ச் ஸ்பேர் வீல் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்பேர் வீலுக்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் ஸ்பேசியஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சீட் ஃபோல்டிங் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த சீட்டை நம்ம ஃபோல்டிங் பண்ணால் இன்னும் அதிகமான ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும். மினி ஃபர்னிச்சர் மற்றும் லார்ஜான சூட்கேஸ் கூட வண்டியில் ஈஸியாக லோட் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டரான ஸ்பேசியஸை நம்ம இங்கே பார்க்க முடியும். எல்லா சீட்டுக்கும் சீட் பெல்ட் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. அசிஸ்ட் கிரிப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் VXi மற்றும் VXi ப்ளஸ் இந்த 2 வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவர், கோ டிரைவர் மற்றும் ரியர் சீட்டுக்கும்
இந்த ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்பவே பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் பெல்ட், ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் ஃபீச்சரும் ஆல்டோவோட பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. பூட்டோரோட பேனல்லையும் பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். பட்ஜெட் பிரைஸ்ல சிம்பிள் மற்றும் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆல்டோ கேட்டன் ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். சீட் பெல்ட் ரிமைண்டர் வித் பஸர் ஃபீச்சரும் ஆல்டோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் இன்டீரியர்ல போய் ஸ்பேசியஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். டிரைவரோட டோர் பேனல்லையும் பார்க்கறதுக்கே டீசெண்டா இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் டோன் ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியலால கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர்டு அன்லாக் லிவர் மற்றும் மஸ்கலான டோர் ஹேண்டிலும் நம்ம இங்க பார்க்க முடியும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் மற்றும் ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்க கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு பிரீமியமா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மூத்தான கர்வ்ஸ் மற்றும் ஷேப்ஸும் இந்த டோர் பேனல்ல கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில ஸ்ட்ரைட்டா பிளாட்டா ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால கன்சியூமர் ஈஸியா வண்டிக்குள்ள போற மாதிரி ஸ்பேசியஸும் ரொம்பவே பெட்டரா கிடைக்குது. வண்டியோட வின் நம்பர் டீடைல்ஸ் மற்றும் டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷனும் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. டிரைவர் சீட்டோட ஹைட்டும் ஃபிக்ஸடா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஹைட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சஃபிஷியன்டான ஹைட்ல பிரேக் மற்றும் ஆக்சிலேட்டரை பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். என்ஜின் பேயோட அன்லாக் லிவர் மற்றும் ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் நம்ம இங்க பார்க்க முடியும். 3 டம்மி சுவிட்சோட ப்ரொவிஷனும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹில் ஹோல் அசிஸ்டோட பட்டனும் இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கொலாப்சிபிள் ஸ்டீரிங் காலம் ஃபீச்சரும் ஆல்டோவோட பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. டேஷ்போர்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடான குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்கால தான் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான டிசைன் தான் இந்த டேஷ்போர்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இன்டர்னலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் ஃபீச்சரும் VXI மற்றும் VXI Plus வேரியண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கும் பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி 3 ஸ்போக்ல ரொம்பவே மஸ்குலா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சென்டர்ல சுசுகியோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவரோட சேஃப்டிக்காக ஒரு ஏர்பேக்கும் இந்த ஸ்டீரிங் வீல்ல அவைலபிளா இருக்குது. வண்டியோட கீ எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். மாருதியோட ட்ரெடிஷனல் கீயான ஒரு சிம்பிள் கீ தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வித் எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ஸ்பீடு டிஸ்பிளே தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. டோர் அஜார் வார்னிங் மற்றும் கீ ஆன் ஆஃப் ரிமைண்டரும் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. மற்ற வேரியண்ட்டுக்கு இந்த ஃபீச்சர் கிடைக்கிறது இல்லை. 2 மல்டி ட்ரிப் மீட்டர் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளான ஆடியோ சிஸ்டம் ஃபீச்சரும் இந்த VXI வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. AM FM மற்றும் ப்ளூடூத் ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் மற்றும் USB கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸ்பீக்கர் பொறுத்தவரையில் 2 ஸ்பீக்கர் ஆப்ஷன் தான் இந்த VXI வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. VXI Plus வேரியண்ட்டுக்கு தான் 4 ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு கிடைக்கிறது இல்லை. அதுவும் VXI Plus வேரியண்ட்டுக்கு தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. USB பொறுத்தவரையில் இந்த ஆடியோ சிஸ்டம்லேயே இன்பில்ட்டா இருக்குது. அசாட் லேம்போட பட்டன் டேஷ்போர்டோட சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டனும் இந்த டேஷ்போர்டோட சென்டரில் தான் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேனுவல் AC ஆப்ஷன் தான் இந்த VXI வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கு கிடைக்கிறது இல்லை. மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் AC வித் ஹீட்டர் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. யூசருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான AC சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. அசசரி சாக்கெட் ஃபீச்சரும் இந்த VXI வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபோன் மற்றும் வேலட் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ட்வின் கப் ஹோல்டர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேண்டியாக இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் ஷாஃப்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இந்த கியர் ஷாஃப்டை கொடுத்துருக்காங்க. கியர் பொசிஷனும் இந்த கிளஸ்டரில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம்.
கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான இன்டீரியர் டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸும் ஒரு டீசெண்டான ஸ்பேசியஸான க்ளோ பாக்ஸ் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் ப்ரைஸில் இருக்கிற வெஹிக்கிளாக இருந்தாலும் ஃபியூச்சர்ஸ் பொறுத்தவரையில் ரொம்பவே அதிகமாக தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவரோட லொக்கேஷன் தவிர மற்ற எல்லா லொக்கேஷன்லையும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக க்ளீன் மற்றும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு சாலிடான இன்டீரியர் மெட்டீரியல்ஸ் தான் இந்த வண்டி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட்ஸ் பொறுத்தவரையில் நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட் ஹோல்டிங் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாகவும் நல்ல மஸ்கலாகவும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. லம்பர் சப்போர்ட் மற்றும் அந்தத்தை சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் இந்த சீட்ஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா சீட்டுக்கும் ஃபிக்ஸடு ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆல் சீட் பெல்ட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கோ டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் இங்கே அவைலபிளாக இருக்குது. வேனிட்டி கிளாஸ் எதுவும் இல்லாமல் பிளாங்காக தான் இந்த சன்வைசர் கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான எல்லோ கேபின் லாம்பும் நம்ம இங்கே பார்க்க முடியும். வித் 3-வே சுவிட்சோட கொடுத்துருக்காங்க. மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஐவிஆர்எம் ஃபீச்சரும் இங்கே கொடுத்துருக்காங்க. டிரைவரோட சன்வைசர்லையும் வேனிட்டி கிளாஸ் எதுவும் இல்லாமல் பிளாங்காக தான் கொடுத்துருக்காங்க. அசிஸ்ட் கிரிப் ஃபீச்சரும் கோ டிரைவர் மற்றும் டிரைவர் ரியர் சீட் பேசஞ்சருக்கும் இருக்கிற மாதிரி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியரில் போய் சீட் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ரியர் டோர் பேனல்லையும் ஒரு சாலிடான குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே டீசெண்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. மஸ்குலான டோர் ஹேண்டில் மற்றும் பிளாக் கலர்டு அன்லாக் லிவரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் டோருக்கு பவர் விண்டோஸ் ஃபீச்சரும் ரியர் டோருக்கு மேனுவல் ஆக்சஸ் விண்டோ ஃபீச்சரும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் கன்சியூமருக்கு வண்டிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்குது. ஸ்மால் ஹேட்ச்பேக் வெஹிக்கிளாக இருந்தாலும் டாலாக மற்றும் ஃபேட்டாக இருக்கவங்க கூட வண்டிக்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் சீட்டில் உட்காந்து லெக் ரூம் மற்றும் ஹெட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். லெக் ரூம் நல்ல ஸ்பேசியஸான லெக் ரூம் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டை ஃபுல்லாக பின்னாடி எடுத்து வச்சாலும் நமக்கு லெக் ரூம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் கேட்கவே வேண்டாம். ஹெட்ரூமும் ஓகே தான், நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ரியர் சீட்லையும் ஃபுல்லாகவே சாலிடான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் சீட்லையும் லம்பர் சப்போர்ட் மற்றும் அந்தத்தை சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எல்லா சீட்டுக்கும் ஃபிக்ஸடு ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சீட் பெல்ட் ஃபீச்சரும் எல்லா சீட்டுக்கும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கன்சியூமருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி விண்டோ மற்றும் ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் எல்லாமே ரொம்பவே லார்ஜாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. லாங் ட்ரிப் மற்றும் ஷார்ட் ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்டீரியர் டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ. நம்ம ரியர் சீட்லேருந்து பார்க்கும்போது பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு டீசெண்டான இன்டீரியர் டிசைன் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. டிரைவர் மற்றும் கோ பேசஞ்சருக்கும் ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி வைடரான விண்ட்ஸ்க்ரீன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர்டு டேஷ்போர்ட் மற்றும் 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வண்டியோட இன்டீரியர் லுக்கை ரொம்பவே கிளாசிக்காக எடுத்துக்காட்டுது. ஃபியூல் ஃபில்லிங் பொறுத்தவரையில் வண்டியோட லெஃப்ட் சைடில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிமோட் ஃபியூல் லிட் ஓப்பனர் ஃபீச்சரும் இந்த VXI வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ரிமோட் ஃபியூல் லிட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்டோ கேட்டனோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 27 லிட்டர் வருது. லாங் ட்ரிப் மற்றும் ஷார்ட் ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சஃபிஷியண்டான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. மைலேஜும் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு கிடைக்குது. 24.90 கிலோமீட்டர் மைலேஜ் இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேனுவல் வேரியண்ட்டுக்கு 24.39 கிலோமீட்டர் மைலேஜும் சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 33.85 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஆல்டோ கேட்டனோட என்ஜினும் டியூன் பண்ணியிருக்காங்க. என்ஜின் பேயை ஓப்பன் பண்ணி என்ஜின் மற்றும் என்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம்.
ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூல் எக்கனாமிக் வித் லோ ரன்னிங் காஸ்ட்ல ரன் ஆகுற ஒரு ப்ராப்பரான பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்குறாங்க. பானட் டோர் பொறுத்தவரையில் இன்சுலேஷன் எதுவும் இல்லாமல் பிளாங்கா தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நாய்ஸ் மற்றும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாத இன்ஜின் அப்படிங்கிறனால இன்சுலேஷன் எதுவும் கொடுக்காம பிளாங்காவே கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ரீன் வாஷரோட வாட்டர் சப்ளை ஹோஸும் இந்த பூட் டோர் வழியாக போகிறத நம்ம பார்க்க முடியும். மாருதியோட ஃபேமஸான கே சீரீஸ் K10C பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபைன் பண்ணப்பட்ட ஒரு ப்ராப்பரான மற்றும் ரிலையபிளான பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த என்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 998 சிசி வருது. 3 சிலிண்டர் வித் 12 வால்வ் கான்ஃபிகரேஷனில் இந்த என்ஜினை அசம்பிளிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த என்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 49 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 89 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் மற்றும் ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஸ்டைலிஷான ஹனிகாம் ஃப்ரண்ட் கிரில், பெப்பி ஸ்டைல் ஹெட்லாம்ப்ஸ், ட்ரெண்டி ரியர் காம்பினேஷன் லேம்ப்ஸ், ஹனிகாம் ஃபுல் வீல் கவர்ஸ், front power windows, internally adjustable ORVMs, remote back door opener, remote fuel lid opener, accessory socket, air conditioner with heater, power steering, roof antenna, body colored bumpers, body colored outside door handles மற்றும் full wheel covers. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்டோ கேட்டனுக்கு அடிஷனலாக கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ரியர் டோர் சைல்டு லாக், என்ஜின் மாபிலைசர், ஸ்பீடு சென்சிங் ஆட்டோ டோர் லாக், சென்டர் டோர் லாக்கிங், impact sensing door unlock, high speed alert, front seat belt, speed tensioner and force limiter, dual front airbags, ABS with ABD, rear parking sensors, seat belt reminder with buzzer, headlamp leveling, high mounted stop lamp, collapsible steering column. இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. மாருதியோட ஹெட்டெக்ட் பிளாட்ஃபார்ம்ல இந்த ஆல்டோ கேட்டனை மேனுஃபேக்சரிங் பண்ணதும் ஒரு முக்கியமான சேஃப்டி ஃபீச்சராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, லோ ரன்னிங் காஸ்ட் மற்றும் ஃபியூல் எக்கனாமிக் இந்த வண்டியோட ஹைலைட்டடாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட்டில் கார் ப்ரைஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எனக்கு ஒரு 4 to 5 lakhsல கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆல்டோ கேட்டன் ஒரு பெஸ்டான சாய்ஸாக இருக்கும். ஆல்டோ கேட்டன் பொறுத்தவரையில் இந்த VXI வேரியண்ட் ஒரு டாப் செல்லிங் வேரியண்டாக இருக்குது. அதுக்கு காரணம் இது ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னே சொல்ல முடியும். இந்த ஆல்டோ கேட்டன் VXI ஆட்டோமேட்டிக் வேரியண்டோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தோம்னா 6,65,567 rupees வருது சென்னை ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபியூச்சர்ஸ், சேஃப்டி ஆப்ஷன்ஸ், ரிலையபிள் மற்றும் சர்வீஸ் சப்போர்ட் ரொம்பவே பெட்டராக இருக்குது இந்த ஆல்டோ கேட்டனுக்கு. சிட்டி டிரைவிங்க்கு ஒரு காம்பேக்டான மற்றும் ஃபியூல் எஃபிஷியண்டான வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆல்டோ கேட்டன் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளை எந்த பிராண்டாலையும் கொடுக்க முடியாது. ஆனால் மாருதி கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.